வணக்கம் நண்பர்களே. நாங்கள் இப்போது வெங்காயம் தோட்டம் சம்பந்தமாக பார்க்க போகிறோம். முதலாவதாக நிலத்தை பண்படுத்துதல் வேண்டும். நிலத்தை பண்படுத்துவதற்கு எருக்கள் பறித்து அதனை பண்படுத்திய நாங்கள் பாத்தி அமைக்க வேண்டும். பாத்தி அமைத்தால் அது உங்களுக்கு பாத்தி அமைக்கிற வீடியோ ஒன்று நான் போட்டிருக்கிறேன், அதில் பார்த்துருப்பேன். நிலத்தை உழுது பண்படுத்தி ஒரு புல்லுகளும் இல்லாமல் உழுது விட்டுருக்கோம். இது முதலாம் கட்டம். இரண்டாம் கட்டம், பாத்தி அமைக்கப்பட்ட வெங்காயத்தில் நடுகை செய்யப்பட்டு முதலாவது இறைத்து பயிர்கள் யாவும் செழிப்பாக இருக்கிறது. அது தொடர்பாக நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். வெங்காய செய்கையை நான் கட்டமாக காட்டுவதற்காக இந்த வீடியோ உங்களுக்கு தருகிறேன். எங்களோட கோயில் பைரவ பெருமான், பக்கத்தில் காளியம்மன், போயிட்டு இந்த ஏரியா எல்லாமே தோட்டம்தான். தோட்டத்தில் நாங்கள் வெங்காய செய்கை ஆரம்பிச்சிருக்கிறோம். ஒரு பகுதி முருங்கை செய்கை, அது விளக்கம் உங்களுக்கு வீடியோக்களில் போட்டிருக்கிறோம், அதையும் பார்க்கலாம். இது வெங்காய செய்கை பாத்தி கட்டி வைத்திருக்கிறோம். வைத்த பாத்தியில் வெங்காயங்கள் முளைத்திருக்கு. இது முதலாவது இந்த முறை கோடை வைப்பண்டபடியாக நினைத்து தான் வெங்காயத்தை வைக்கிறது. வரும் பாத்திக்குள்ள வெங்காயத்தை நட்டு அதுக்குள்ள தண்ணியில் விட்டு வெங்காயத்தை நடுகை செய்கிறது. அதுதான் கோடையில் வைப்பை நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். வெங்காயம் 8ஆம் நாள் பயிர். இது 8ஆம் நாள் பயிர். இதை நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இதுதான் அடுத்த வீடியோ. எரு போட்டு வரும் தரவே அந்த முதல் வீடியோவில் நான் காட்டினேன். இப்போது நீங்கள் இதில் பார்க்குறது எருக்களை போட்டு உழவு செய்யணும். பாத்திகளை விட்டா பிறகு நினைத்து இப்படி நினைத்து பாத்தி வறுமையாக நினைத்து விட்டா பிறகு வெங்காயங்களை நடுகை செய்கிற கோடை காலத்தில் நினைச்சு தான் வைக்கிறேன். ஏன்னா நிலத்தில் ஈரமில்லை தான். அப்போ இதை நினைச்சு தான் வைக்கணும். ஆகவே நினைச்சு வைத்து விட்டா சரி. இது வைத்திருக்கிற பாத்தியெல்லாம் பார்க்குறேன். இது எல்லாம் நினைச்சு வச்சிருக்கிறோம். அப்படியும் ஒரு 3000 கண்டு தரவே சரிதான். 3000 கண்டு தர நினைத்து வைத்துள்ள தரை
இந்த வெங்காய பயிரானது ஒரு 15-20 நாள் பயிராகிவிட்டது. 15 தொடக்கம் 20 நாள் பயிராகிவிட்டது. இது நீங்கள் இப்போ நான் உங்களுக்கு கட்டம் கட்டமாக காட்டிக்கொண்டு வரேன். 15 தொடக்கம் 20 நாள் பயிர்கள் இப்போது நீங்கள் வளர்ந்ததை பார்க்குறது. இது இப்போ 20 நாள் பயிராகிட்டு 20 நாள் பயிர். இது முறைக்கு இறைக்க வேணும். முறைக்கு இறைக்கிறேன்டா கோடை கால செய்கின்றபடியாக இதை நாங்கள் முறைக்கு இறைக்க வேண்டும். முறைக்கு இறைத்தால்தான் அது இந்த வெப்பநிலையங்களை தாங்கி வளரும். வெப்பநிலைய கோடைகாலம் கோடை பயிற்சி என்று சொல்கிறது. மாரி பயிற்சி இருக்குது. அது நிலங்கள் எல்லாம் குறைந்திருக்கிறதால அதுக்கு பெருசாக இறைப்புகள் தேவையில்லை. இப்போ அதுக்கு நாங்கள் என்னென்ன விஷயங்கள் செய்யலாம்ன்றது விவசாயிகளுக்கு தெரியும். ஏண்டா இருபது நாள் பயிர்கள் கொஞ்சம் வளர்ந்து விட்டது. இன்னும் 60 நாள். இது அந்த வயல் பிரதேசங்களில் செய்த பயணப்பட